வாங்க அன்பு தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் ஜனவரி 15ற்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே போல் இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நேர்மையான வழியில் போயிட்டு அவங்களுக்கு தேவையான காரியங்களை சாதிக்கிற வலிமை பெற்றவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த கால நேரத்தில் உங்களோட சோம்பலை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. அப்படி ஒதுக்கி வைக்கிறப்போ உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மன உறுதி இந்த கால நேரத்தில் அதிகரிக்க போகுது. அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புதிதாக சொத்துக்கள் வாங்குறது அடையிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனின் வருகையால் உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா, இந்த கால நேரத்தில் பண வரத்து அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக பார்க்கப்படுது. அதே போல் இந்த தனுஷில் பார்த்தீங்கன்னா, மூலம், பூராடம், உத்திராடம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் இது வந்து பார்த்தீங்கன்னா, காலபுருஷ சக்கரத்தில் 9வது ராசியான தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ராசியின் அதிபதியான குருவும், அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவனின் மற்றொரு ரூபமான தட்சிணாமூர்த்தியின் அருளும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, ராகு ரண ரூண ரேகஸ்தானத்தில் களத்திரஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான குரு வக்கிரமாகவும், பாக்கியஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வர வேளையில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள், அதிர்ஷ்டமான கிழமைகள் என்னங்கிறத பார்க்கலாம். அதிர்ஷ்டமான நாட்களை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த ஜனவரி 26, 27 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாகும். அதே வேளை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இந்த ஜனவரியில் 5, 6 இந்த 2 நாட்களும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படவில்லை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழன், புதன், வெள்ளி இந்த 3 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கவில்லை. உங்களுக்கு புதன்கிழமை ரொம்பவே அதிர்ஷ்டமான நாளாக இந்த காலம் நேரத்தில் பார்க்கப்படுது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கான பொது பலன்களை இங்கு பார்க்கலாம். பொது பலன்களை பொறுத்தவரை இந்த ராசிக்காரங்க எப்பவுமே வந்து ரொம்பவே நேர்மையானவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேர்மையாலேயே வெற்றிகளையும் பெறுவாங்க. அதான் இவங்களோட மிகவும் சிறப்பான ஒன்றா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் சோம்பலை ஒதுக்கி வைங்க. சோம்பலை ஒதுக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது முன்பை விட சிறப்பாக இருக்கும். இதுவரை மனதில் இருந்த பிரச்சனைகள், மனத்தாங்கல்கள், குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் என்ன பண்ணுற போகிறீங்கன்னா, இந்த கால நேரத்தில் உறுதியான தெளிவான மனதோட ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வந்து பெற போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் நீங்கள் இழந்த சொத்துக்களை கூட பெறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக பார்க்கப்படுது. இந்த கால நேரத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாகவும் சிறப்பாகவும் இருக்குன்னு சொல்லலாம். இதுவரை உடல் சார்ந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி ஏற்றங்களை பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவரை இருந்த உடல் தாங்கல்லாம் நீங்கி ஏற்றங்களை பெறது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் சுக்கிரனின் வருகையால் உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா, இந்த கால நேரத்தில் பண வரத்து அப்படிங்கிறது முன்பை விட சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்படி சுக்கிரன் வரத்து இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, பண வரத்து மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது யாரும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. இந்த கால நேரத்தில் பண வரத்து அதிகமாக இருக்கிறதுனால அதை நீங்கள் வந்து பொன்னா பொருளாக நகையாக வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே பார்க்கப்படுது. இதுவரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கோ இல்லை மனை வாங்குறதுக்கோ திட்டம் வச்சிங்கன்னா, அந்த திட்டத்தில் இருந்த தடைகள், தாமதங்கள், இதுவரை ஒரு சில தடைகள், தாமதங்கள் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் அந்த தடைகள், தாமதங்கள் எல்லாம் அகல்றதுக்கான காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, தடைகள், தாமதங்கள் அகல்றது மட்டும் இல்லாமல் தொழில், வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்பை விட கொஞ்சம் நல்லா இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதிய வாடிக்கையாளரோட தொடர்பு கிடைக்கும். இந்த புதிய வாடிக்கையாளர்களோட தொடர்புனால நீங்கள் ஏற்றங்களை அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு சில பழைய சிக்கல்களில் வந்து இருந்த தாமதங்களை வந்து இப்போ வந்து தீர்வாக மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா, மேல் இடத்துல உங்களோட உயர் அதிகாரி இல்லை மேல் இடத்துல இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது நல்லது. இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்கள தேவையில்லாமல் பகைக்க வேண்டாம்ங்கிறதும் இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. கொஞ்சம் அனுசரித்து போங்க. அப்படி அனுசரித்து போகிறப்போ உங்கள் திறமை வெளிப்படும். இந்த திறமை வெளிப்படுறப்போ அந்த திறமையை சார்ந்து உங்களுக்கு பாராட்டுகளும் நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்படி வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில்
இப்படி அனுசரித்து போகிறதுனால உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வரது மட்டும் இல்லாமல் உங்களோட நல்ல செயல்களும் உங்கள் திறமையும் இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்பமாக வெளிப்பட போகுது. இப்படி வெளிப்படுறதுனால உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்யும் செயல்களுக்கு இந்த கால நேரத்தில் பாராட்டுக்கள் அதிகமாக வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத உறவினர்கள் வருகை அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் உங்களுக்கு உறவினர்கள் வருகையால் பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுதுன்னா சில வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி விட்டு கொடுக்க போக வேண்டியது அவசியமாக இருக்குது. குழந்தைகளோட வாழ்க்கை அதே போல் ஏற்றங்கள் பற்றி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு கவலைகள் உண்டாகலாம். அவர்களுக்காக பாடுபடுவீங்க. அவர்களுக்காக பாடுபடுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் குழந்தைகள்கிட்ட உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் எல்லா விஷயங்களையும் நீங்கள் திட்டமிட்டு செய்யுங்க. திட்டமிட்டு செய்கிறப்ப அதில் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகி நீங்கள் மேலும் ஏற்றங்களை பெற வாய்ப்புகளை இது தரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பெண்களை பொறுத்தவரை எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் எதுலேயும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்படுறது நல்லது. அப்படி கவனமாக செயல்படுறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு பண வரத்து பொருள் வரத்து அப்படிங்கிறது முன்பை விட அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் சஞ்சாரம் வரனால சுக்கிரனை சார்ந்து உங்களுக்கு பொருள் வரத்து பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இதுவரை இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் அந்த பிரச்சனைகளை தாண்டி உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றா பார்க்கப்படுது. அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா இந்த கால நேரத்தில் ஏற்றம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா பார்க்கப்பட்டாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமான போக்கோட எல்லா காரியத்தையும் செய்யுங்க. இப்படி நிதானமான போக்கோட காரியத்தை செய்யறப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் இருக்கும். இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலகி எல்லா வகையான நன்மைகளும் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் சார்ந்த துறையில் இருந்தால் கூட உங்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தை முன்பை விட சீரும் சிறப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உறவினர் வகையில் உதவி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மக்களிடையே உங்களோட ஆதரவு பெருக போகிற காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். இதனால் ஒட்டுமொத்த உங்கள் அரசியல் வாழ்க்கையும் இப்போ சூரியனை போல பிரகாசிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யறதுனால ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சாதக பாதங்களை பார்த்துட்டு செய்யுங்க. அப்படி செய்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மாதத்தோட நடுப்பகுதிக்கு மேலே படிப்படியாக விலகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிகளும் ஏற்றங்களும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய நட்பு கிடைக்கும். இந்த புதிய நட்பால் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வாழ்க்கையை சிறக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கவல்ல உங்களுக்கான பரிகாரங்கள் பொறுத்தவரை நீங்கள் சிவபெருமானையும் சித்தர்களையும் வணங்க உங்களுக்கு இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் குறைந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனது தெளிவடையும். அதே போல் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் சொன்ன இல்லையா அதெல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் நிம்மதியான மனநிலையும் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சித்தர்களின் அருளால் இந்த கால நேரத்தில் நிறைவேற போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. இப்போ உங்களுக்கான நம்ம கிரக நிலைகள் பொது பலன்கள் பரிகாரங்கள் பார்த்துட்டோம். உங்களுக்கான நட்சத்திர பலன்களை விரிவாக பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை மூலத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும். மனதில் நம்பிக்கை அதிகரிக்கிறப்ப என்னாங்கன்னா நீங்கள் அதிகமான வேலைப்பளு இந்த கால நேரத்தில் வந்தால் கூட அதையெல்லாம் சாதிச்சு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா வெற்றிகளை பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பாராட்டுகள் பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. இதனால் இந்த நல்ல காலத்தை சிறப்பாக உபயோகப்படுத்திக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அவசியமாக பார்க்கப்படுது. இப்படி ஆடம்பர செலவுகளை குறைக்கிறப்ப என்னாங்கன்னா நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாத ஏற்றத்தை மட்டும் வாழ்வில் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. இந்த கால நேரத்தில் அவ்வப்போது கொஞ்சம் சோர்வு உண்டாகலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாகிறதுனால சோர்வு உண்டாகலாம். இருந்தாலும் அந்த சோர்வை
தாண்டி என்னங்கன்னா உங்களோட மனதோ தைரியத்தால் வந்து எல்லா விதமான காரியங்களையும் வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் வந்து திட்டமிட்டு செய்யுங்க. அப்படி திட்டமிட்டு செய்கிறப்போ உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது முன்னேற்றமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் மற்றவரோட பேசுகிறப்போ கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகள் அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையிடுற மாதிரி இருந்தால் அதில் வந்து இருக்க சாதக பாதங்களை யோசிச்சுட்டு தலையிடுங்க. அப்படி தலையிடுறப்போ உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் வந்து விலக முடியும். அதே போல் இந்த கால நேரத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. அப்படி பொறுமையாக கையாளுறப்போ உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரம். இந்த பூராடத்தை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் அடுத்தவங்களை நம்பி எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. ஏன்னா எந்த காரியத்தில் காரணத்தில் இறங்குற மாதிரி இருந்தாலும் முழுதாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நினைத்திருங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி மற்றவங்களை நம்பி இறங்கினா கூட அதில் இருக்க சாதக பாதங்கள் அவங்கள கண்காணிக்கிற வேலை இது மாதிரி விஷயங்களை பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதை நீங்கள் தவிர்க்க முடியும். தவிர்த்து நன்மைகளாக மாற்ற முடியும். அதே போல் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மனக்கவலைகள் அனைத்து விதமான பிரச்சனைகளும் இங்கே நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யாரோடையும் உங்கள் அதிகாரத்தை உபயோகிக்காமல் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. அப்படி பொறுமையாக செயல்படுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தனித்தன்மை வெளியாகும். அந்த தனித்தன்மை மூலிமா பல்வேறு காரியங்களை நீங்கள் இந்த கால நேரத்தில் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் இதுவரை வராத தடைப்பட்ட பணங்கள் கூட திரும்ப வந்து சேரும். அதே போல் புதிய புதிய பயணங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதே வேளை நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா உத்திராடம் 1 பாதம். இதுதான் உங்களுக்கான கடைசி நட்சத்திரம். இந்த உத்திராடம் 1 பாதத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தீர்வு வர்றது மட்டும் இல்லாமல் அந்த தீர்வில் வந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் விதமாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களோட செயல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை கவரும் வண்ணமாக இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஏற்றம் அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் இதுவரை இருந்த மனதில் என்னென்ன தெரியாத ஒரு கவலைகள் இருந்திருக்கும். அந்த கவலைகள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு ஏற்றங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. மற்றவர்கள் மூலம் இதுவரை இல்லாத அளவுக்கு மற்றவர்கள் மூலம் அதிகமான உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேர சூழலில் அதிகமாக இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான உதவிகளையும் பெற்று நீங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் ஏற்றத்தையும் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இத்தோடு நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல